பிரித்தானியாவின் லண்டனின் கிளாபம் பகுதியில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்திய வன்முறை சம்பவங்களால் அப்பகுதி வர்த்தக நிலையங்கள் முடக்கப்பட்டு பொதுமக்கள் கடைகளுக்குள் தஞ்சமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்கள் வாயிலாக லிங்க் அப் என்ற பெயரில் ஒன்று கூடுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பினை தொடர்ந்து சுமார் 100ற்கும் மேற்பட்ட 11 வயது இளைஞர்கள் கிளாபம் உயர்வீதியில் திரண்டுள்ளனர். ஈஸ்டர் விடுமுறையின் முதல் நாளிலேயே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த போலீசார் அனைத்து கடைகளையும் மூடுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். MNS பாதுகாப்பு காவலர் முகமது கூறுகையில், கடந்த சனிக்கிழமை நடந்த சம்பவங்களால் நாங்கள் முன்னரே தயாராக இருந்தோம். போலீஸ் அறிவுறுத்தலின்படி இரவு 8:15 மணி வரை வாடிக்கையாளர்களை கடைக்குள் வைத்து பூட்டினோம். பின்னர் போலீசார் உதவியோடு அவர்கள் ஒவ்வொருவராக வெளியே அழைத்து வரப்பட்டனர். கைக்குழந்தையுடன் வந்த தாயொருவர் உட்பட பல வாடிக்கையாளர்கள் மிகுந்த அச்சத்துடன் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞர்கள் குழுக்களாக வீதிகளில் ஓடித் திரிந்ததோடு கடைகளில் இருந்த பொருட்களை திருடவும் முயற்சித்துள்ளனர். அருகிலுள்ள கிளாபம் கொமன் திடலில் ஆங்காங்கே தீ வைக்கப்பட்டதால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மெட் போலீசார் கூட்டத்தை கலைக்க விசேட உத்தரவை பிறப்பித்துள்ளனர். அவசரகால ஊழியர் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் 2 சிறுமிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக சனிக்கிழமையன்று நடந்த இதேபோன்ற மோதலில் 15 மற்றும் 16 வயதுடைய 3 சிறுமிகள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். லண்டனில் சட்டவிரோத செயல்கள் மற்றும் கடை கொள்ளைகள் அதிகரித்து வருவது குறித்து கவலை வெளியிட்டுள்ள அரசியல் தலைவர்கள் போலீசாருக்கு மேலதிக அதிகாரங்களும் வளங்களும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தற்போது கிளாபம் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதோடு வணிக உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கி வருகின்றனர்.